சிறப்பாக நீங்கள் நடைபெற்றது. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜோன் உத்தாறு அப்போ நம்ம ஈப்போல இந்த நாள் நடைபெற்றது. இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷம் வாசிப்பு பழக்கம் மலேசியா நாடு தழுவ வந்து மக்களுக்கு வந்து நம்ம என்ன ஊக்குவிக்கிறோன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது நம்ம வந்து வாசிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இந்த வருகின்ற தலைமுறை வந்து நம்ம இந்த நவீன காலத்தில் வாசிப்பு பழக்கங்கள் அதிகமாக குறைஞ்சு கொண்டே போகுது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த நாளை வந்து உலக அளவில் நம்ம தேசிய அளவில் வாசிப்பு தினத்தை நம்ம கொண்டாடும் பொழுது மக்களுக்கு என்ன நினைவுறுத்துறோம்னா, ஒரு 10 நிமிஷம் நம்ம வாசிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஸோ அது தவிர்த்து ஒற்றுமைத்துறை அமைச்சர் கீழே இருக்கும் இந்த நம்மளோட லைப்ரரி புத்தக லைப்ரரியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நவீன அளவில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் புத்தகங்களும் நிறைய வந்திருக்குது. அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல வரும்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நம்ம வாசிப்பதனால நம்மளோட அறிவு ஒன்றும் அதிகரிக்கிறதும், பல விஷயங்களை உலக அளவில் நாடு அளவில் மற்றும் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் வந்து நம்மளோட அறிவு ஆற்றலை வந்து இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக. என் பெயர் சி அருண். நான் கில்லானிலிருந்து வருகின்றேன். என்னுடைய கேரித்தீவு தமிழரின் வரலாற்று தடம் என்னும் நூலுக்கு மலேசிய தேசிய நூலகம் 25-26ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூலாக தேர்வு செய்துள்ளது. ஆகவே இந்த தருணத்தில் நம்முடைய மலேசிய தேசிய நூலகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கேரித்தீவு மலேசிய தமிழரின் வரலாற்று தடம் என்னும் நூல் கேரித்தீவின் வரலாற்றில் தமிழர்கள் இடம்பெற்ற அந்த குறியீட்டை குறிக்கின்றது. தோராயமாக ஒரு 4.5 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் ஆய்வு செய்து இந்த நூலை எழுதியிருக்கின்றேன்.